ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த இளைஞர்களே, இளம் பெண்களே, குழந்தைகளே, அருள் பணியாளர்களே, அருள் சகோதரிகளே, நாம் எல்லாருமே இறைவனால் தனிப்பட்ட விதத்தில் அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கடவுள் நமக்கு கொடுத்த உயிருக்காக, நம்முடைய நம்பிக்கைக்காக, நம்முடைய உருவாக்கத்துக்காக ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்ல வேண்டும். அவரை பற்றி மேன்மேலும் நாம் தெரிந்து கொள்ள ஆசைப்பட வேண்டும். ஆண்டவரை தெரிந்து கொண்டால், அவருடைய அன்பை அனுபவித்தால் நம்முடைய வாழ்வு மெளிரும், ஒளி வீசும், அர்த்தமுள்ளதாக அமையும் என்பதில் சந்தேகமே கிடையாது. நாம் எல்லாருமே ஆண்டவருக்கு தேவைப்படுகிறோம். ஆயர் என்கின்ற முறையில் நான் மட்டுமல்ல, இங்கே இருக்கின்ற குருக்கள், அருள் சகோதரி மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு தேவை. முக்கியமாக இளைஞர்கள், இளம் பெண்கள் ஆண்டவருக்கு தேவை. உங்களை வைத்து, என்னை வைத்து ஆண்டவர் சில நல்ல காரியங்களை நிறைவேற்றப் போகிறார். நம் எல்லாரையும் வைத்து ஆண்டவர் மற்றவர்கள் வாழ்விலே மகிழ்ச்சியை உண்டு பண்ண போகிறார். இன்றைக்கு சாமுவேல் தனக்கு தேவை என்பதை ஆண்டவர் உணர்ந்து அவரை 4 முறை கூப்பிடுகிறார். ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 4 முறை அவர் புரிந்து கொள்கின்ற வரை அவரை கூப்பிடுகிறார். அதே ஆண்டவர் இன்றைக்கு நம் எல்லாரையும் பெயர் சொல்லி கூப்பிடுகிறார். ஆண்டவர் கூப்பிடுவதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். நீ எனக்கு வேண்டும் என்று. சாமுவேல் அவர்களுடைய தாய்க்கு வரமாக கிடைக்க பெற்ற ஒரு குழந்தை. கண்ணீர் விட்டு கதறி அழுதார்கள் அவர்களுடைய தாய், அண்ணா குழந்தை இல்லை என்று. பிறகு அதே தாய் ஆலயத்துக்கு மீண்டும் வந்து, இந்த குழந்தையை கடவுள் எனக்கு கொடுத்தார், இந்த குழந்தை கடவுளுக்கே சொந்தம் என்று காணிக்கையாக கொடுத்து ஏலி என்கின்ற குருவிடம் ஒப்படைக்கின்றார். சிறுவன் சாமுவேல் ஆலயத்தில் இருக்கின்ற போது ஆண்டவர் வந்து கூப்பிடுகிறார். பாருங்கள், சாமுவேல் என்று கூப்பிடுகிறார். உடனே குரு ஏலிதான் கூப்பிடுகிறார் என்று போய் கேட்டால் இல்லை, 2ஆம் முறை கூப்பிடுகிறார். அப்போது நான் கூப்பிடவில்லை, போய் தூங்கு என்கிறார். 3ஆம் முறை கூப்பிடும் போதுதான் குரு ஏலியே புரிந்து கொள்கிறார். மீண்டும் மீண்டும் இந்த சிறுவன் என்னிடம் வருகிறானே, உண்மையாகவே கடவுள் தான் கூப்பிடுகிறார் என்று அவர் தெரிந்து கொண்டு, நீ போய் தூங்கு, 4ஆம் முறையும் உன்னை கூப்பிட்டால் ஆண்டவருக்கு பதில் சொல். ஆண்டவரே பேசும், உம் அடியான் கேட்கிறேன் என்று பதில் சொல் என்கின்றார். இஸ்ராயேல் மக்களுக்கு அச்சுறுத்தல்கள் பெலிஸ்திய மக்களிடமிருந்து. குரு ஏலியனுடைய பிள்ளைகள் மோசமானவர்கள், கெட்டு போனவர்கள், அவர்களை நம்பி பிரயோசனம் இல்லை. இஸ்ராயேல் மக்களை ஒன்று சேர்க்க முதல் அரசர் சவுலை அபிஷேகம் செய்ய, அவருக்கு இறைவாக்கு உரைக்க 2ஆம் அரசர் தாவீதை அபிஷேகம் செய்ய இந்த சிறுவன் சாமுவேல் ஆண்டவரால் தேர்ந்து கொள்ளப்படுகிறார். பாருங்கள், நீங்களும் தேர்ந்து கொள்ளப்படுவீர்கள். ஒவ்வொரு நாளும் தேர்ந்து கொள்ளப்படுகிறீர்கள். ஆண்டவர் இன்றி எதுவும் இல்லை. ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். ஆண்டவர் உங்களால் மகத்தான காரியங்களை செய்வார். அன்றைக்கு சாமுவேலை வைத்து மகத்தான காரியங்களை செய்தவர்.
இன்றைக்கு நாம் எல்லாரும், முக்கியமாக பெரியவர்கள் எல்லாம், சிறு பிள்ளைகளுக்கு அந்த ஏலி என்கிற குருவை போல ஆண்டவரை அடையாளம் காட்ட வேண்டும். ஆண்டவரே பேசும், உம் அடியான் கேட்கிறேன் என்று சொல்வதற்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். உலகத்துல யார் யாரோ பேசுகிறார்கள். அரசியல் தலைவர்கள், சினிமா நடிகர்கள், பல்வேறு விளம்பரங்கள், பல்வேறு மக்கள் ஏதேதோ பேசுகிறார்கள், என்னென்னவோ கேட்கிறோம். ஆண்டவர் பேசுவதை கேட்கின்ற போது நம் வாழ்வு சிறக்கும் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். ஆண்டவரே பேசும், உம் அடியான் கேட்கிறேன். ஆண்டவரே என்னை பயன்படுத்தும். ஆண்டவரே எங்கள் பள்ளிக்கூடத்தை பயன்படுத்தும். ஆண்டவரே எங்கள் இளைஞர்களை, இளம் பெண்களை பயன்படுத்தி மகத்தான காரியங்கள் செய்யும். மக்களை ஒன்று சேர்க்க, வாழ்வில் மகிழ்ச்சி நிறைய, புரட்சிகரமாக நீர் நல்லது செய்யும் ஆண்டவரே என்று நாம் எல்லாரும் சொல்ல வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதியில் எவ்வாறு ஏலி சாமுவேலுக்கு சொல்லிக் கொடுத்தாரோ, அதே போல திருமுழுக்கு யோவான் தன்னுடைய சீடர்கள் 2 பேருக்கு சொல்லிக் கொடுக்கிறார். பாருங்கள், ஆந்திரேயா ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஆண்டவர் அன்பு செய்த சீடர் யோவான். இவர்கள் 2 பேரையும் பார்த்து ஆண்டவரை சுட்டி காட்டி, இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர் என்று ஆண்டவரை சுட்டி காட்டுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய அழைப்பே இதுதான். ஆண்டவரை தெரிந்து கொள்வது, ஆண்டவரை மற்றவர்களுக்கு எடுத்துரைப்பது, நம்முடைய வார்த்தையால், நம்முடைய வாழ்க்கையால் ஆண்டவரை சுட்டி காட்டுவது. உடனே என்ன செய்கிறார்கள் இவர்கள் 2 பேரும்? திருமுழுக்கு யோவானை விட்டுவிட்டு ஆண்டவர் இயேசு பின்னால் போகிறார்கள். சில பேர் நினைப்பார்கள், எப்போது பார்த்தாலும் எல்லாரும் நாம் கூடவே இருக்க வேண்டும். நம்மை விட பெரியது என்றால், முக்கியமானது என்றால் அவர்களை நாம் சுட்டி காட்ட வேண்டும். போகும்போது ஆண்டவர் கேட்கிறார் அவர்களை பார்த்து, என்ன வேண்டும்? இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் கேட்பது என்ன வேண்டும்? விவிலியத்திலே பல முறை இயேசு கேட்கிறார். பல பேர், ஆண்டவரே நலம் வேண்டும், எனக்கு வேண்டும், பார்வை பெற வேண்டும், ஆண்டவரே என் பிள்ளை குணமாக வேண்டும், ஆண்டவரே என் வேலைக்காரன் குணமாக வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் கேட்கிறார் என்ன வேண்டும் என்று. இந்த 2 பேரும் என்ன சொன்னார்கள்? எங்கே தங்குகிறீர்? என்ன வேண்டும் என்று சொல்வதில்லை, நீர் எங்கே தங்குகிறீர்? உடனே ஆண்டவருடைய பதில், வந்து பாருங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவரை தேடி நாம் போக வேண்டும். இறை வார்த்தையை தேடி போக வேண்டும். நற்கருணையை தேடி நாம் போக வேண்டும். அவருடைய பிரசன்னத்தை தேட வேண்டும். அவர்கள் என்ன செய்தார்கள்? சென்று ஆண்டவரோடு அன்றைக்கு தங்கினார்கள். வந்து பாருங்கள், என்னுடைய ஆலயத்துக்கு வந்து பாருங்கள், என்னுடைய பள்ளிக்கூடத்துக்கு வந்து பாருங்கள், என் வீட்டுக்கு வந்து பாருங்கள். ஆண்டவர் கூப்பிடுகிறார் அவருடைய அன்பை அனுபவிக்க. என்னதான் அவர்கள் கண்டார்களோ தெரியவில்லை. ஆண்டவர் மெஸ்ஸியா, ஆண்டவர் அபிஷேகம் செய்யப்பட்டவர், ஆண்டவர் மீட்பர், ஆண்டவர் அன்பானவர், ஆண்டவர் தான் உன்னதமான தலைவர் என்றெல்லாம் தெரிந்து கொண்டார்கள். அன்பார்ந்த இளைஞர்களே, இளம் பெண்களே, உண்மையான தலைவர் நம் ஆண்டவர் இயேசுதான். நல்ல ஆயன் தன் ஆடுகளுக்காக உயிரையே கொடுக்கிறார். அப்படிப்பட்ட தலைவர் ஆண்டவர் இயேசு. மற்றவர்களின் கண்ணீரை கண்டு சும்மா இருப்பவர் அல்ல ஆண்டவர் இயேசு. குனிந்து சீடர்களின் பாதங்களை கழுவுவர் ஆண்டவர் இயேசு. மக்களுக்காக சிலுவை சாவை ஏற்றவர் ஆண்டவர் இயேசு. வெற்றி வீரராய் உயிர் தெழுந்தவர் ஆண்டவர் இயேசு. மக்களை பயன்படுத்தி கொள்ளாமல் மற்றவர்களுக்காக தான் அடிமையாக பணிபுரிந்தவர் ஆண்டவர் இயேசு. அவர்தான் தலைவர்.
உன்னதமான தலைவர். அந்த ஆண்டவரோடு ஒரு நாள் தான் இருந்தார்கள், ஓர் இரவு தான் தங்கினார்கள். அவருடைய மென்மை, அவருடைய கனிவு, அவருடைய இரக்கம், அவருடைய அக்கறை எல்லாரையும் தொட்டது. அந்த 2 பேரை தொட்டது. உடனே அவர்கள் என்ன செய்கிறார்கள் பாருங்கள். உடனே ஆந்திரையா வந்து தன்னுடைய சகோதரன் பேதுருவிடம், ஆண்டவரை கண்டேன், மெஸ்ஸியாவை கண்டேன் என்று சொல்லுகிறார் பார். ஆண்டவரை கண்டேன், மெஸ்ஸியாவை கண்டேன், நீயும் வா. பிரியமானவர்களே, ஆண்டவரை கண்டு கொண்டீர்களா? ஆண்டவரை தெரியுமா? அனுபவித்தறிந்திருக்கிறீர்களா? எத்தனை பேரை ஆண்டவரிடம் கொண்டு வந்திருக்கிறீர்கள்? ஒரு சினிமா படம் பார்த்துட்டு, ஏய் இந்த படம் பாருடா, அல்லது வாட்ஸ்அப் கேம் பார்த்துட்டு இந்த கேம் விளையாடுடா, இந்த சாப்பாடு இந்த ஹோட்டல்ல சாப்பிட்டு நீயும் வாடா என்றெல்லாம் கூப்பிடுகிறோம், சொல்லுகிறோம். எல்லாத்தை விட முக்கியமானது ஆண்டவரிடம் வருவது, அவரை அனுபவிப்பது, இறை அனுபவத்தால் நிறைவது. சில பேர் வந்து கெட்டு போறதுக்கு காரணமே நண்பர்கள் தான். யாருடா உனக்கு சிகரெட் குடிக்க கற்றுக் கொடுத்தாங்க? இவன் தான், இந்த ஃப்ரெண்டு தான். யாருடா தண்ணி அடிக்க கற்றுக் கொடுத்தாங்க? இந்த ஃப்ரெண்டு தான். சில பேர் பாருங்க, இப்படி வாயாடியா இருக்கிறியே, எங்க கத்துக்கிட்ட? எங்க அப்பா அம்மா எப்ப பார்த்தாலும் சண்டை, அவங்க கிட்ட தான் இந்த கெட்ட வார்த்தைலாம் கத்துக்கிட்டேன். பாருங்கள், யாருடைய அழிவுக்கும் கெட்டு போவதற்கும் நாம் காரணமாயிருக்க கூடாது. ஒரு நாள் எத்தனை பேர் கனிவோடு இருக்க, அன்போடு இருக்க, நல்ல வார்த்தை பேச, திறமையாக உழைக்க கற்றுக்கொண்டார்கள் என்பதுதானே முக்கியம். யார் கெட்டு போவதற்கும் காரணமாக இருக்கக்கூடாது. அன்னைக்கு பாருங்க, திருமுழுக்கு யோவானிடமிருந்து ஆந்திரையாவும், யோவானும் ஆந்திரையாவிடமிருந்து பேதுரு. பாருங்க, தொடர்ந்து நற்செய்தியில பார்க்கிறோம், இவங்க ஊரை சேர்ந்தவர் தான் பிலிப்பு. உடனே 2 பேரும் பிலிப்பு கிட்ட போய் சொல்லி இருந்திருக்கணும். உடனே பிலிப்பு ஆண்டவரிடம் கொண்டு வரப்படுகிறார். பிலிப்பு என்ன சொல்றாரு? ஆண்டவரை கண்ட பிறகு, தெரிந்து கொண்ட பிறகு நத்தனேயலை ஆண்டவரிடம் கொண்டு வருகிறார். ஒரு சங்கிலி தொடர் போல நல்லதொரு தாக்கம் இருக்கிறது. இளைஞர்களை, இளம் பெண்களை பாருங்கள், எப்படி ஒவ்வொருவராக ஆண்டவரிடம் கொண்டு வரப்படுகிறார்கள் என்று. அதே போல ஆண்டவரிடம் மக்களை கொண்டு வர வேண்டும். எத்தனை பேர் உன்னால் ஆண்டவரிடம் கொண்டு வரப்பட்டார்கள்? எத்தனை பேர் உன்னால் கெட்டு போனார்கள்? இன்னைக்கு கேட்டு பார்க்கணும். ஆண்டவரிடம் கொண்டு வரப்பட வேண்டாம். ஒரு விதத்தில் நம்முடைய சென்ட் மேரிஸ் பள்ளிக்கு இங்கே வருகிறவர்கள் நல்ல விதமாக கற்றுக்கொண்டு அந்த ஆசிரியர்களுடைய திறமையை பார்த்து, இந்த இடத்தை எல்லாம் பார்த்து நிறைய பேர் வர வேண்டும். அதுதான் இன்றைக்கு எனக்கு ஆசை. எல்லாரும் எதிர்பார்க்கிறோம். ஆத்தூர் பங்கு மக்களும் இந்த பணியில உடனுழைந்து வேலை செய்ய வேண்டும். எல்லாரும் இதிலே பங்கேற்பு அளிக்க வேண்டும். என்னால் 4 பேர் நம்முடைய மதிப்பீடுகளை கற்றுக்கொண்டார்கள், ஆண்டவரின் விழுமியங்களை கற்றுக்கொண்டார்கள், தங்கள் வாழ்க்கையை நல்ல விதமாக அமைத்துக் கொண்டார்கள் என்று எடுத்து சொல்ல வேண்டும். பாருங்கள், முக்கியமாக ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் மிக மிக முக்கியம். ஒரு கால்நடை மருத்துவர் டாக்டர் காரில் போயிட்டு இருக்கும்போது தெரு ஓரமாக ஒரு நாய், உடம்பெல்லாம் புண்ணு, சொறி சிறங்கு எல்லாம் அப்படியே பரிதாபமாக நின்றுட்டு இருந்திருக்கு. அந்த டாக்டர் வந்து அந்த நாயை காரில் ஏற்றிட்டு வந்து வீட்டில் வச்சு அதுக்கு நல்லா குளிப்பாட்டி, ஊசி போட்டு, மருந்து கொடுத்து, மாத்திரை கொடுத்து, நல்லா அதனுடைய சுகத்துக்காக, நலத்துக்காக ரொம்ப பாடுபட்டார். குழந்தையை போல பார்த்து கொண்டார். கொஞ்சம் கொஞ்சமாக 1 மாசத்துக்குள்ள ரொம்ப ஷைனிங்கா, அழகா, அட்ராக்டிவா ஆயிடுச்சு அந்த தெருநாய்.
சொறி நாய் அப்படி வந்து அழகாக ஆயிடுச்சு. திடீர்னு பார்த்தா ஒரு மாதம் கழித்து நல்லா ஆன பிறகு நல்லா சாப்பிட்டு கொழுத்துட்டு அந்த நாய் ஓடி போச்சு. என்னடா அது நாய் நன்றி உள்ளதுன்னு சொல்லுவாங்க, இது நன்றி கெட்ட நாயாக இருக்குதே, எங்கே போச்சுன்னு போய் தேடி போகிறார், காண. ஆனால் சாயந்தரமே திரும்பி வந்தது அந்த நாய். தனியாக இல்லை, இன்னொரு நாயை கூட்டுக்கிட்டு. அது உடம்புல எல்லாம் இதே போல் சிறங்கு புண்ணு எல்லாம் இருக்கிற ஒரு நாயை கூட்டிக் கொண்டே வந்தது. பாருங்க, தான் பெற்ற சுகத்தை, நலத்தை, அன்பை, அக்கறையை, ஆதரவை மற்றவர்களும் பெற வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் நம்ம எல்லாரையும் அழைக்கிறார். நீ நலம் பெற்றிருக்கிறாய், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாய், நம்பிக்கையை பெற்றிருக்கிறாய், உருவாக்கத்தை பெற்றிருக்கிறாய். எத்தனை பேர் உன்னால் நல்வாழ்வுக்கு திரும்பி இருக்கிறார்கள்? இன்றைக்கு ஆண்டவர் அழைக்கிறார். என்னால் யாராவது கெட்டு போனார்கள் என்று சொல்லக்கூடாது. என்னால் இத்தனை பேர் மனம் திரும்பினார்கள், இத்தனை பேருக்கு வாழ்வு கொடுத்திருக்கிறேன். நான் ஒரு ஏலியாக இருந்திருக்கிறேன், நான் ஒரு திருமுழுக்கு யோவானாக இருந்திருக்கிறேன், நான் ஒரு நல்ல ஆசிரியராக இருந்திருக்கிறேன் என்று சொல்லும் போதுதான் நமக்கு உண்மையாகவே மகிழ்ச்சி. சமைக்க சில பேர் கற்றுக் கொடுக்குறாங்க, பாட சில பேர் கற்றுக் கொடுக்குறாங்க, டான்ஸ் ஆட சில பேர் கற்றுக் கொடுக்குறாங்க. நல்லது, நம்முடைய திறமைகளை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வது. எல்லாவற்றை விட அதிகமாக நன்றாக படிக்க, நல்வாழ்வு வாழ, ஆண்டவரை பற்றிய ஞானத்திலே உயர நாம் எல்லாரும் கற்றுக் கொடுப்போம். ஆண்டவர் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.